காட்சி 1. இடம் பொது இடம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பகவேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா. வணக்கமுங்க, நான் தான் டாக்டர் பிரியதர்ஷினி. கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ்க்கு படித்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட நம்மளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்களே. இவங்க என்ன நம்மளுக்கு வேலை கொடுக்கறது? நம்மளுக்கு நாமளே வேலையை கொடுத்துப்போம். எடுடா அந்த போர்டை, எழுதுடா அந்த பேரை, மார்க் ஆண்டனி கிளினிக். இதுதான் நம்மளுக்கான கிளினிக். என்னது இது? நம்ம ஒரு இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆக மாட்டேங்கிறோம். ஒருவேளை நல்லா படிச்சிருந்து இங்கிலீஷையும் பேச தெரிஞ்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமோ? என்ன பண்ணுறது, நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆளாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை நான் அப்போவே கேட்டு ஒழுங்காக படிச்சிருந்தா இந்த நிலமை வந்திருக்காது. இப்போ வயசும் போச்சு, புத்தியும் மழுங்கி போச்சு. என்ன பண்ணலாம்? புத்தி தான் இல்லை, வேர்வை சிந்தி உழைக்கலான்னா அதுக்கும் நம்ம பாடி ஒத்து வர மாட்டேங்குது. வேற எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? கைப்புள்ள, இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணுற? சீக்கிரமா யாரையாவது ஏமாத்தி நிறைய பணத்தோட வாடா. காட்சி 2. இடம் கிளினிக். நர்ஸ், இங்கே வாங்க. எஸ் டாக்டர். வெளியில் ஒரு போர்டு வைக்கணும். போர்டில் என்ன எழுதணும் டாக்டர்? உங்கள் மருத்துவ செலவுக்கு 200 ரூபாய் ஃபீஸ் தந்தால் மட்டும் போதும். நோய் குணமாகவில்லை என்றால் 500 ரூபாயாக திருப்பி கொடுக்கப்படும்னு எழுதுங்க. அப்படி போட்ட ஆள் வருவாங்களா டாக்டர்? இப்போ எல்லாம் இப்படி விளம்பரம் தந்தாதான் பேஷண்ட் வருவாங்க. இலவசம் அப்படின்னு சொல்கிறத விட 2-3 மடங்காக காசை திருப்பி கொடுப்போம்னு சொன்னாதான் கூட்டம் பிச்சுக்கும். எப்படியோ டாக்டர், எனக்கு சேலரி வந்தால் சரிதான். One day later. என்னது இது? நம்மளும் ஒரு வேகத்தில் போட போட்டுட்டோம், அப்போ கூட ஒருத்தரும் வரமாட்டாங்களே. நம்ம தொழில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குப்பா. இங்க என்ன ஒரு போர்டு இருக்கு? உங்கள் மருத்துவ செலவிற்கு 200 ரூபாய் ஃபீஸ் தந்தால் மட்டும் போதும். நோய் குணமாகவில்லை என்றால் 500 ரூபாயாக திருப்பி கொடுக்கப்படுமா? ஓகே, நல்ல இழிச்சவாய சிக்கிட்டான். டாக்டர் டாக்டர், ஒரு ஆடு சிக்கிருச்சு. வாங்க, யார் அது? வணக்கம் டாக்டர், என் பேர் சஞ்சனா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் நாக்கில் டேஸ்டே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னது, நாக்கில் டேஸ்டே தெரியலையா? அப்படின்னா நல்லாவே சாப்பிட முடியாதே. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு டேஸ்ட்டுமே தெரியலையே டாக்டர். இவங்கள பார்த்தா எதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நாம வெளியில வச்ச போர்டை பார்த்துட்டு வந்திருப்பாங்களோ? என்ன டாக்டர் ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு? டாக்டர், இதுக்கு அந்த மருந்து தான் கரெக்டாக இருக்கும். நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் மருந்து பாட்டில் எடுத்துட்டு வாங்க. எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? இந்தா இருக்கு. அவங்க நாக்கில் 2 சொட்டு மருந்து ஊற்றுங்க. கொஞ்சம் உங்கள் நாக்கை நீட்டுங்க. டாக்டர், இது மருந்தே இல்லை, பெட்ரோல். என்னது, பெட்ரோலா? ஐயோ, இந்த நசம்மாவை மருந்து ஊற்ற சொன்னா பெட்ரோலை ஊற்றிருச்சே. நல்லதுக்கு தான். டாக்டர், என்னது, பெட்ரோலா? உங்களுக்கு தான் நாக்கில் டேஸ்டே தெரியலன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி கரெக்டாக பெட்ரோல்னு சொல்கிறீங்க? எடுங்க மேம் என் ஃபீஸை. உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இந்தாங்க டாக்டர் உங்க ஃபீஸு. என்னடா இது, இந்த டாக்டரை நாம ஏமாத்தலான்னு நினைச்சா இவரு நம்மளை ஏமாத்திட்டாரே. ஐயோ, ஏமாந்துட்டேனே. என்ன, நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த டாக்டரை விடக்கூடாது.
உடனே போனா இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருவார். 2 நாள் கழிச்சு போவோம். காட்சி 3. 2 days later. டாக்டர் டாக்டர், அன்னைக்கு வந்தவங்க தானே இவங்க, ஏன் மறுபடியும் வந்திருக்காங்க? இந்த தடவையும் நம்மளை ஏமாத்தலான்னு வந்திருப்பாங்களோ? ஏமாந்துடக்கூடாது. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உங்களை எப்படி ஏமாத்துற மட்டும் பாருங்க. டாக்டர், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, எல்லாமே மறந்து மறந்து போகுது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம். இதுக்கு அந்த மருந்து தான் கரெக்டாக இருக்கும். நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் மருந்து பாட்டிலை எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். இவங்களுக்கு வேற மருந்தும் தெரியாது, ஒரே மருந்தையே திரும்ப திரும்ப கொடுத்து வேற மருந்து பேரும் தெரியாமலே போச்சு. என்னது 10ஆம் நம்பர் மருந்தா? இதுக்கு முன்னாடி வந்தப்ப இதே மருந்து தானே கொடுத்தீங்க, மறுபடியும் அதே மருந்தா? வெரி குட். லாஸ்ட் டைமும் இதே மருந்து தான் கொடுத்தேன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுல? எப்படி என்னுடைய ட்ரீட்மெண்ட்டு? எடுங்க மேம் என் ஃபீஸை. ஐயோ, மறுபடியும் ஏமாந்துட்டேனே. இந்தாங்க டாக்டர் உங்கள் ஃபீஸு. இந்த டாக்டர் கிட்ட ஏமாந்த மொத்த பணத்தையும் வாங்கியே ஆகணும். ஒரு சின்ன பிள்ளைய இப்படியா ஏமாத்துறது? காட்சி 4. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எங்கேயும் இந்த குரலை கேட்ட மாதிரியே இருக்கே. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபீஸு கன்ஃபார்ம். என்னம்மா உங்கள் பிரச்சனை? டாக்டர், எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுது, எதையுமே சரியா பார்க்க முடியல. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுதா? சரியா தெரியலையே டாக்டர். இப்போ தெரியுதா? ஏதோ மங்களா தெரியுது டாக்டர், ஆனால் என்னன்னு தான் தெரியலை. இப்போ கொஞ்சம் ரைட்டில் பாருங்கள், அப்படியே லெஃப்டில் பாருங்கள். செக் பண்ணதில் இவங்க கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க? சாரிப்பா, என்கிட்ட இதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, நான் தோற்று போயிட்டேன். சொன்னது போல் நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றேன். இந்தாங்கம்மா காசு. டாக்டர், இது 500 ரூபா நோட்டு இல்லை, 200 ரூபா நோட்டு. கரெக்டு. உங்கள் கண் பார்வை எப்படி சரி பண்ணேன்னு பார்த்தீங்களா? எடுங்க என்னுடைய ஃபீஸை. போச்சே போச்சே, மொத்தமாக போச்சே. இந்தாங்க டாக்டர் உங்கள் ஃபீஸு. இது நான் தந்த பணம், என்னுடைய ஃபீஸை தாங்க. இந்தாங்க டாக்டர் ஃபீஸு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன இப்படி அடிக்கடி ஏமாந்துக்கிட்டே இருந்துட்டேன். நாம் அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினச்சது தப்பு. இனியாவது ஒழுங்காக உழைச்சி சம்பாதிக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, உங்கள் இதயத்தை நேர் வழி திருப்பி விடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. காட்சி 1. இடம்